ஆகவே இந்த நாளில் இந்த வசனத்திலிருந்து, அதாவது நம்ம எல்லாம் வாசிக்க போகிறோம், ஏற்கனவே தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். தொடர்ந்து வாசிக்கிற வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அப்போ ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ, ஏன் இதெல்லாம் பைபிளில் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறது என்றால், நாம் அதை ஃபாலோ பண்ணுவதற்காகத்தான். நம்முடைய வாழ்க்கையிலே அவரை போல மாற வேண்டும், அவரை போல வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா வசனங்களும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம், ஆண்டவரே, உம்மை போல நாங்களும் உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறோம். உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது, உலகத்தில் நிறைய காரியங்களை நம்ம செய்ய முடியும், எவ்வளவோ சாதிக்க முடியும். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம அதை செய்து முடிக்கும் பொழுது அதற்குரிய மகிமையே தனிதான். ஆமேன், ஹல்லேலூயா. அதற்குரிய ஆசீர்வாதமே தனிதான். இந்த நேரத்தில் நான் சொல்லும் பொழுது 3 சித்தங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று தேவ சித்தம், இரண்டாவதாக மனுஷிக சித்தம், மூன்றாவதாக பிசாசின் சித்தம். எப்பவுமே தேவ சித்தத்துக்கு விரோதமாக மனுஷ சித்தம் போராடும், அதே வேளையில் பிசாசும் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவனும் போராடுவதை நாம் அறிந்திருக்கிறோம் பல விதங்களில். அப்போ தேவ சித்தத்துக்கு விரோதமாக மனுஷ சித்தம், அதாவது மனுஷனுடைய ஆசை விருப்பங்கள் அதிகப்படும். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, யாராகிலும் என்னுடைய சித்தத்தின்படி, பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் எதையாகிலும் கேட்டால் அவை எல்லாவற்றையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதே வேளையில் யாக்கோபில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் உங்களுடைய விருப்பம் அல்லது உங்களுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கேட்டும் விண்ணப்பித்தும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபம் பண்ணி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது பிசாசு மனுஷனுக்குள்ள நுழைந்து அவனுடைய சித்தத்தை அதிகமாக ஏற்படுத்தி உருவாக்கி உந்தி தள்ளி அவனுடைய சித்தம் மனுஷீக எண்ணத்துக்குள்ள வர வைத்து அந்த சித்தத்தின்படி வாழ வேண்டும், என்னுடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய விருப்பத்தின்படி தான் நடக்க வேண்டும் என்கிற எண்ணங்களை எல்லாம் உண்டாக்கி தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது என்பதற்காக பல விதங்களில் கிரியை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ரொம்ப முக்கியமான காரியம், நம்முடைய குடும்பத்தில் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற தேவ சித்தமும் தேவ திட்டமும் நிறைவேற வேண்டும் என்பதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நீங்கள் ஒரு ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை கேட்க போகிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. நீங்கள் எப்படி உம்முடைய என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று சொன்னீரோ, அதே போல என்னுடைய ஆவல் விருப்பம் எல்லாமே உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிப்பதே. ஆமேன், ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே தேவனுடைய சித்தத்தை குறித்து பொதுவான பைபிளில் சொல்லப்பட்ட பொதுவான தேவ சித்தத்தை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க போகிற காரியம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அல்லது என்னுடைய குடும்பத்தில் நீர் வைத்திருக்கிற தேவ சித்தத்தை, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய திட்டத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது? என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12:2 அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக
உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இதுல பார்க்கிறோம் தேவனுடைய சித்தத்தை குறித்து அழகாய் எழுதப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய சித்தம், தேவனுடைய முதலாவதாக நன்மையான தேவ சித்தம், இரண்டாவதாக பிரியமான தேவ சித்தம், மூன்றாவதாக பரிபூரணமான தேவ சித்தம். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துல 3 விதங்கள் இருக்கிறது. ஒன்று நன்மையான தேவ சித்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில நன்மையான ஈவுகளை கொடுப்பதற்காக தேவன் நிறைய சித்தத்தை வைத்திருக்கிறார், நிறைய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதாவது அந்தந்த நாட்கள்ல பிள்ளைகள் வரணும், திருமணம் நடக்கணும், வீடு கட்டப்படணும், இப்படி நிறைய காரியங்கள் இல்லையா, குழந்தை பிறக்கணும், இதெல்லாம் நன்மையான தேவ சித்தம். இந்த நன்மையான தேவ சித்தம் எல்லாமே பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அவருடைய திட்டத்தின்படி நமக்கு இறங்கி வருகிறது. ரெண்டாவது பார்க்கும் பொழுது அவருக்கு பிரியமான தேவ சித்தம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நீங்க விரும்புகிற காரியத்தை நான் செய்ய வேண்டும் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில நீங்க விரும்புகிற உமக்கு பிரியமானபடி என்னை நடத்துங்க. தாவீது ராஜா சொல்லும் பொழுது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று பேசுகிறார் இல்லையா? அதே மாதிரி ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமான தேவ சித்தம் என்ன? ஜெபிப்பது தேவனுக்கு பிரியம், பைபிள் வாசிப்பது தேவனுக்கு பிரியம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வது தேவனுக்கு பிரியம். இப்படி தேவனை பிரியப்படுத்தக்கூடிய தேவ சித்தம். அடுத்தது பரிபூரணமான தேவ சித்தம், அதாவது பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். அதுதான் ரொம்ப கஷ்டம். நன்மையான சித்தம் நிறைவேறட்டும், எல்லாரும் ஜெபிச்சிடலாம். ஆண்டவர் உங்களுக்கு பிரியமானது என்னப்பா சொல்லுங்கப்பா, நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு பாட்டு கூட பாடி நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துடலாம். ஆனா பரிபூரணமான சித்தம் என் வாழ்க்கையில நடக்கணும் அப்பா, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். இதற்கு ஒப்பு கொடுப்பது ரொம்ப கஷ்டம். அதாவது பரிபூரணமான தேவ சித்தம் சொல்லும் பொழுது அதுல ஒருவேளை கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் முடிவுல பார்க்கும் பொழுது அது நன்மைக்காக இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட சித்தம் தான் பரிபூரணமான ஒரு சித்தம். ஆண்டவரிடத்துல என்னுடைய விருப்பம் வெறுப்பு எதுவும் கிடையாதப்பா, எல்லாம் உங்க சித்தம் தான், கம்ப்ளீட்டா உங்களுடைய ஆளுகைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவதுதான் பரிபூரணமான தேவ சித்தம். அநேக நேரங்களில் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு இது ஆசைப்பா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையணும்னு ஆசை, ஆனாலும் சும்மா அப்படி ஒரு பேருக்கு உங்க சித்தம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற அநேகர் இருக்கிறாங்க. அதே வேளையில ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய விருப்பத்தின்படி கிடையாதப்பா, உங்க சித்தம் மட்டும் நிறைவேறட்டும் என்று சொல்லி கம்ப்ளீட்டா டோட்டலா சரண்டர் பண்ணுவது ஒருவேளை ஆரம்பத்தில் நமக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா அது முடிவில் ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் கொண்டு வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமேன். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே, உம்முடைய நன்மையான சித்தம் நிறைவேறணும், உமக்கு பிரியமான உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய பர்ஃபெக்ட் வில், பரிபூரணமான உம்முடைய சித்தம் மாத்திரம்தான் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பீலையாமை பார்த்து பாலாக் என்ற ராஜா அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று கூப்பிடுகிறார். கூப்பிடும்போது ஆண்டவரிடத்துல கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகாதே, நான் சபிக்காதவனை நீ சபிக்க கூடாது, நான் ஆசீர்வதித்த பிள்ளைகளை நீ சபிக்க கூடாது என்று சொல்லி கட்டாயப்படுத்தி போகக்கூடாது என்கிறார். அப்ப அவன் சொல்றான், நிறைய நான் பணம் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது திரும்ப ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறான், ஆண்டவரே, நான் போயிட்டு வரட்டுமா, அவன் என்னை கூப்பிடுறானே. அப்பவும் ஆண்டவர் சொல்லுகிறான், போகாதுன்னு சொல்றான். அவன் திரும்பவும் 3வது முறை கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறார் இல்லையா? கடைசியில் வெளிப்படுத்தல் அதிகாரம் வரைக்கும் அந்த பீலையாமை குறித்து ஒரு ராங் பாயிண்ட் தான் அதில் மார்க் பண்ணப்பட்டு இருக்கிறதே தவிர அவனை குறித்து நல்ல ஒரு வார்த்தை எழுதப்படலை. இன்னைக்கு அதேகர் அப்படிதான், ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையணும் ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, எனக்கு இந்த காலேஜில் தான் சீட் கிடைக்கணும் ஆண்டவரே, எனக்கு இப்படிதான் நடக்கணும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்துல கேட்கறது. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடு, நான் வாழ்க்கையை மகிமையாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாலும் திரும்ப 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 கேட்கும்போது
ஆண்டவர் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிடுவார் தெரியுமா? நீ என்னுடைய பரிபூர்ணமான சித்தத்துக்கு நீ உன்னை அர்ப்பணிக்காவிட்டால் உன்னுடைய இஷ்டம் நிறைவேறட்டும் என்று விட்டுடுவார். ஆனால் அதனுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும், கடைசியில் ஆசீர்வாதமாக இருக்காது. ஆகவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் சித்தம் மட்டும்தான் நிறைவேறணும் அப்பா. உங்களுடைய பர்ஃபெக்ட் வில், அந்த பர்ஃபெக்ட் வில் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக அது நன்மையானதாக இருக்கும், அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரியமானதாக தான் இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட உங்களுடைய சித்தம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று இன்னைக்கு ஒரு ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை நம்ம கேட்க போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக இந்த சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? தேவ சித்தம் என்ன? தேவ சித்தம் அப்படின்னு சொல்றீங்களே, என் வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்களை தாயின் கருவிலே நீங்கள் உருவாகும் முன்னரே கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் குறித்தும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் தைரியமா சொல்ல முடியும், என்னை குறித்து என் தாயின் கருவில் நான் உருவாகும் முன்னே என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டு எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நான் மரித்து போயிருக்கணும்னா என்னுடைய 5 வயதிலேயே நான் மரித்து போயிருக்கணும். 5 வயதிலேயே எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்டது. என்னோடு கூட ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட 2 பையங்க மரித்து போய் விட்டாங்க. ஆனால் எனக்கு மட்டும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஆண்டவர் என் பேரில் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அதே போலதான் உங்க வாழ்க்கையில உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறுவதும் நிறைவேறாததும் யார் கையில் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கையிலலாம் இல்லை. ஆண்டவர் திட்டம் போட்டுட்டாரு. ஆனா பிசாசு, சிலர் சொல்லுவாங்க பிசாசு தான் தேவ சித்தத்தை அப்படியே மாற்றி விட்டான்னு சொல்லுவாங்க. பிசாசு கையில கூட கிடையாது, ஏன்னா அவனுக்கு அவ்வளோ வல்லமை கிடையாது. ஆண்டவரால் போடப்பட்ட அந்த தேவ திட்டத்தை மாற்ற பிசாசால முடியாது. ஆனா உங்களாலேயும் என்னாலேயும் தான் அந்த திட்டத்தை மாற்ற முடியும். ஆமென். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, சிம்சோனை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவன் தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். என்ன திட்டம் தெரியுமா? உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று பெற்றோரிடத்தில் சொல்லும் பொழுது அவன் இஸ்ரவேல் புத்திரரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். ஆமென். பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு திட்டம். ஆனால் ஆண்டவர் அவனை வளர வளர ஏவ துவங்குகிறார். ஆவியானவர் ஏவ துவங்குகிறார். ஆனால் அந்த கண்களின் இச்சை பாருங்க, கண்களின் இச்சை அவனை தேவ சித்தம் செய்ய விடாதபடி தடை செய்து விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்களேன், அந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம திரும்ப ஒரு முறை வாசித்தா நல்லா இருக்கும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளணும்னா நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய மனதுல ஒரு மறுரூபம், ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இந்த சிம்சோன் அவனுடைய இருதயத்தில், அவனுடைய மனதுல ஒரு மறுரூபம் இல்லாததினாலதான் கண்களின் இச்சைக்கு அவன் இடம் கொடுத்து தேவ திட்டத்தை விட்டு விலகி போய்விட்டான். மோசேயை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் சொன்னார், என் மகனே மோசே, நீ எழும்பு, முச்செடியில தரிசனமாகி உன்னை நான் எகிப்துல இருக்கிற ஜனங்களின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் என்று ஆண்டவர் மோசே மேல ஒரு திட்டத்தை வைத்து அவரை அழைக்கிறார். இந்த மோசே பிறப்பதற்கு முன்பாகவே மோசேயை குறித்து ஆண்டவர் திட்டம் வைத்திருந்ததனாலதான் பிசாசு அந்த திட்டத்துக்கு விரோதமாக போராடி பார்த்தான், அழிக்க பார்த்தான். ஆனா ஆண்டவருடைய திட்டம் ஜெயித்தது, பிசாசின் திட்டம் தோல்வி அடைந்தது. ஆனா பாருங்களேன், அவ்வளோ அழகா எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஜனங்களை கிட்டத்தட்ட 40 வருடங்கள், கிட்டத்தட்ட கொஞ்சம் குறைதான், அவ்வளோ அழகா நடத்திட்டாரு. கண்ணை ஏறெடுத்து பார்த்தா அந்த தேசம் கூட தெரியுது. அந்த பார்டருக்கு வந்தாச்சு. ஆனா அந்த பார்டர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன கோபத்தினால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, ஜனங்கள் மேல வந்த அவனுடைய எரிச்சலினால
ஆண்டவர் சொன்னதை செய்யலை. அந்த கன்மலையை பார்த்து பேசு என்று சொன்ன பொழுது அவன் அடித்ததினால நீ கண்களினால பார்ப்பாய், ஆனால் ஜனங்களை அங்கே கொண்டு போக மாட்டாய். உன்னுடைய பணிவிடைக்காரனாகிய உன்னுடைய ஊழியக்காரனாகிய யோசுவா அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிடுவான் என்று சொல்லிவிட்டார். அந்த திட்டம் பாருங்க, பாதி திட்டம் நிறைவேறிச்சு, அடுத்த பாதி திட்டம் நிறைவேறலை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்த தேவ திட்டங்கள் நிறைவேற வேண்டுமானால் நீங்க உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் கேளுங்க, ஆண்டவரே நீர் வைத்த அந்த மேலான திட்டத்தை நான் இழந்து விடாதபடிக்கு என்னுடைய கண்கள் இந்த உலக காரியங்கள் மேல, அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் உலக இச்சை, உலக ஆசாபாசங்கள், உலக கோபம், உலகத்தில் இருக்கிற எரிச்சல், இவை எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே என்னை விலக்கி காத்து என் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக எனக்கு கிருபை தாங்கப்பான்னு ஜெபித்தா கர்த்தர் கண்டிப்பா அவருடைய சித்தத்தின்படி உங்களை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல நீங்க எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய மனம் புதிதாக வேண்டும் ஆண்டவரே, புதிதாக வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு பக்கம் நான் உங்களுக்கு இன்னொரு காரியம், இந்த தேவ சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்டா, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆண்டவருடைய தம்முடைய சித்தத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்துவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவளுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் ஒரு 12 அப்போஸ்தலரை ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். இவர்கள் மூலமாக அதுக்கப்புறம் ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், இந்த 12 பேரும் அறிவிக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். அதனால இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற 12 பேரை தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த சூழ்நிலையில ஆண்டவர் செய்த காரியம், ஆண்டவராகிய இயேசு செய்த காரியம் என்ன தெரியுமா? இரவு முழுவதும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணினதுனால தான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து யார் யார் அவருடைய சித்தத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அவர்களை கரெக்டா சூஸ் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், படிப்பு காரியமா இருக்கலாம், அது மாத்திரமல்ல ஒரு ஏதோ ஒரு காரியம், உடன் ஊழியர்களை தெரிந்தெடுத்து கொள்வது, இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூஸ் பண்ண வேண்டிய அந்த டைம்ல நீங்க ஆண்டவரை நோக்கி கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க அர்ப்பணிக்கும் பொழுதுதான், அந்த அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு அழகாய் வெளிப்படுத்துவார். ஆமென். ஆண்டவர் ஜெபித்ததினால, முழுவதும் ஜெபித்ததினால அடுத்த நாள் காலையில அந்த 12 பேரையும் கர்த்தர் தெரிந்தெடுக்கும்படி கிருபை பாராட்டினார். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் தேவ சித்தப்படி தான் 12 பேரை தெரிந்தெடுத்தாரா, அதுல ஒரு யூதாஸ் இருந்தானே அப்படி யோசிக்கலாம் இல்லையா? அந்த எண்ணம் வருகிறதா? பாருங்க, அதுவும் தேவ சித்தம் தான். ஏன்னா ஒரு யூதாஸ் காட்டி கொடுத்தா தானே ஏசப்பா மரிக்க முடியும், ஆண்டவர் மரிச்சாதானே உயிரோடு எழும்ப முடியும், அவர் உயிரோடு எழுமுனாதான நமக்கு ரட்சிப்பை நமக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த யூதாசையும் தேவ சித்தத்தின்படி கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நிறைவேறும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன உம்முடைய சித்தம் ஆண்டவரே. ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முந்தின இரவு கூட ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த பாத்திரம் எனக்கு கஷ்டமா இருக்கு, இது சுமக்க முடியாத ஒரு சுமை, ஆண்டவரே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் உம்முடைய சித்தம் நிறைவேறு. இதுதான் பரிபூர்ணமான சித்தத்துக்கு அர்ப்பணித்தல். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, அப்பா நான் நடந்து போற பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏசப்பா, என் சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா,
குடும்பத்துல நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், பிள்ளைகளை குறித்து நெருக்கமா இருக்குது ஆண்டவரே, இடம் நெருக்கமா இருக்கிறது, வேலை செய்யற இடத்துல நெருக்கமா இருக்கிறது, ஊழியத்துல நெருக்கம், பொருளாதாரத்துல நெருக்கம்ப்பா, ஆனாலும் உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்து இன்றைக்கு வரைக்கும் இயேசுவின் இரத்தத்தினால நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். உலகத்தின் கடைசி இடம் மனிதன் வரைக்கும் பேசக்கூடிய அளவுக்கு ஏசப்பா அவருடைய நாமம் மேலானதாய் உயர்த்தப்பட்டது. ஆமேன். தேவ சித்தத்துக்கு நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இது சொல்லும்போது சவுலுடைய வாழ்க்கை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சவுலை ஆண்டவர் தெரிந்தெடுத்த பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் தொட்ட உடனே அவர் கேட்கிற முதல் கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? ஆமேன். கண்கள் குருடாக்கப்பட்டது, ஆனாலும் அவர் கேட்கிற கேள்வியை பாருங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? ஹல்லேலூயா. சித்தமா இருக்கிறேன்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ போ, பட்டணத்துக்குள்ளே போ, உனக்கு அங்கே நான் செய்ய வேண்டியதை உனக்கு சொல்லுவேன் என்று சொன்ன பொழுது அவரும் புறப்பட்டு போய்விடுகிறார். ஆண்டவர் உடனே அனனியாவை கூப்பிட்டு அவர் அனனியாவிடத்தில் சொல்லுகிறார், ஒரு மனிதனை அங்கு இருக்கிறான் சவுல் என்பவன், அவனை பார்வையடையும்படியாகவும் அவனோடு குறித்து தேவனுடைய திட்டத்தை நீ சொல்லும்படியாக, அவன் என் நிமித்தம் புரஜாதிகளுக்குள்ளே பாடுபட போகிற ஒரு பாத்திரம் என்பதை அவனுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள போதும், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆமேன். ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு சொன்ன உடனே, போ பட்டணத்துக்கு போ, உனக்கு அறிவிக்கப்படும். நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்னா, நேரா போயிட்டு அமைதியா உட்கார்ந்துருப்போம், கர்த்தர் பேசுவாரு, அங்க போன்னு சொல்லி இருக்கிறாரு, அவரே வந்து அழகா அப்படி அப்படின்னு பிளான் போட்டு கொடுப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம் இல்லையா? ஆனா இந்த சவுல் என்ன செய்கிறார்னா, ஜெபம் பண்ணுகிறார். தேவன் திட்டத்தை எனக்கு சொல்லி கொடுக்கிற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். ஆமீன். அனனியா வரும் பொழுதும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளும்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அழகாக நம்மோடு கூட இடைப்படுவார். அநேகமா நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சில சமயங்களை டைரக்டா நம்மோடு கூட பேசுவார், அல்லது இப்படிப்பட்ட அனனியாவை அனுப்புனது போல சில ஊழியக்காரர்களை அனுப்பி நம்மோடு கூட பேசுவார். சில சமயங்கள்ல தேவ தூதர்களையே அனுப்பி ஆண்டவர் பேசுவார். உதாரணமா பார்த்தீங்கன்னா, கொர்நேலியு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அவரை குறித்த தேவ சித்தம், பேதுருவை வர வைக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்கிற தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். மரியாளுக்கு தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். யோசேப்புக்கு தேவ திட்டத்தை ஒரு ஏஞ்சலை அனுப்பி தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? அப்படி அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். சில சமயங்களில் சொப்பனங்கள் தரிசனம் மூலமாக கூட ஆண்டவர் பேசுவார். ஆமேன். உங்களோட அநேகருக்கு இந்த அனுபவம் இருக்கும் நான் நம்புறேன். அநேக நேரங்களில் கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார், தம்முடைய சித்தத்தை குறித்து அல்லது அடையாளத்தை காட்டி கொடுப்பார், சொப்பனம் தரிசனம் மூலமாக பேசி இருக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க ஜெபியுங்க, தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமேன். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம், எப்படி தேவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்ய வருகிறேன், இதோ புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே. ஆமேன். இதை வாசிக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வருதா? லூக்கா 4ஆம் அதிகாரத்துல ஒரு ஜெப ஆலயத்துல ஆண்டவர் போன பொழுது
அவருடைய கரங்களில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் கொடுக்கப்படுகிறது. அவர் அதை திறந்து பார்க்கிறார். அதில் தன்னை குறித்து எழுதப்பட்ட அந்த பகுதியை எடுத்து அவர் வாசிக்கிறார். ஆண்டவர் என்னை அனுப்பினார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல என்னை அனுப்பினார். இந்த பகுதியை வாசித்து விட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனம் இன்றைக்கு நிறைவேறிவிட்டது என்று சொல்லுகிறார் இல்லையா? அப்போ நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் உள்ள தேவ சித்தத்தை அல்லது தேவ திட்டத்தை நம்ம பைபிள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பைபிளை வாசிங்க, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுது நீங்கள் இப்போல்லாம் நீங்கள் ஆன்லைனில் 5:30 ப்ரேயர் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? நிறைய நேரங்களில் சொல்லப்படுகிற வார்த்தை உங்களுக்கு நேராக வருது இல்லையா? வருதா இல்லையா? உண்மையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எங்கேயோ இருந்து நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, ஆனால் வார்த்தை நேரடியாக கடந்து வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவருடைய சித்தத்தை வேத வசனங்களை வாசிக்கிறதன் மூலமாகவும் தேவ வசனங்களை கேட்பதன் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். சில சமயங்களில் நம்ம ஆலயத்தில் போய் பாடல்களை பாடும் பொழுது அந்த பாடல்களுள்ள சில வரிகள் நம்மோடு கூட பேசும். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை நடுவில் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். சில நேரங்களில் பைபிள் அங்கே வாசிக்கப்படும் பொழுது அந்த பைபிள் வசனத்தின் மூலமாக கூட ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நமக்கு நிறைவேற்றுவார் இல்லையா? என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். வேகமாக நேரம் போய்கொண்டிருக்கிறது. இப்போ நான் சொல்லுகிற காரியம் ரொம்ப ஆச்சரியமான காரியம். எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு 12 பிள்ளைகள் நாங்கள். அப்போ நான் 10வது, என்னுடைய தங்கை 11வது மகள். அடுத்தது ஒரு குழந்தை எங்கள் அம்மாவுக்கு உருவாகி இருந்த பொழுது ஊரில் எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க, 12 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. உடனே அவங்களுக்கு ரொம்ப ஒரு மனதில் வேதனை, சஞ்சலம். எனக்கு எதுக்கு இந்த குழந்தை, எனக்கு வேண்டாம், ஆகவே இந்த குழந்தையை நம்ம எப்படியாவது அழித்து விட வேண்டும், கருவிலேயே அழித்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அவங்களுக்கு தெரிந்த ஒரு ஃப்ரெண்டு, ஒரு டீச்சர் அக்கா, அவங்களிடத்துல சொல்லியிருக்கிறாங்க, அக்கா நான் ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டில் எல்லாரும் சர்ச்சுக்கு போயிடுவாங்க, வீட்டில் ஆள் இருக்காது, நீங்கள் எனக்கு அந்த அப்போல்லாம் நாட்டு மருந்து ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா, நாட்டு மருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாரும் சர்ச்சுக்கு போன உடனே நான் புறப்பட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படியாவது இந்த குழந்தை அழித்து விட வேண்டும், அதுதான் எங்கள் அம்மாவுடைய விருப்பம். ஏன்னா இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு நிந்தை, ஒரு வேதனை. ஆனால் அவங்க அப்படியே எங்கள் வீடு அது நடுவில் சர்ச்சு தாண்டினோடனே அவங்க வீடு. அப்போ அப்படி புறப்பட்டு வீட்டிலேருந்து வந்துகிட்டே இருந்திருக்காங்க. வந்துட்டு வேகமாக அந்த சர்ச்சை கிராஸ் பண்ணுற நேரத்தில் எங்கள் அப்பா பைபிளில் எப்போவுமே சர்ச்சில் பைபிள் வாசிப்பாங்க. அப்போ தான் பழைய ஏற்பாடு பகுதியை வாசிப்பாங்க. அப்போ கரெக்டாக சர்ச்சை அப்படியே எங்கள் சர்ச்சை கிராஸ் பண்ணுறாங்களாம். அப்போ தான் அந்த வேத வசனம் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பா வாசித்து ஏசாயாவை வாசித்துட்டு இருக்கும் பொழுது அதில் உள்ள ஒரு வசனம் கரெக்டாக அம்மா காதில் விழுதான். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். இந்த வார்த்தை அந்த சர்ச் வாசல் அப்படி கிராஸ் பண்ணும்போது எங்கள் அப்பா வாசித்திருக்காங்க, அது எங்கள் அம்மா காதில் கேட்டிருக்குது. உடனே ஆண்டவரே, இந்த குழந்தையால் நான் கஷ்டப்பட போகிறதில்ல, இந்த குழந்தையால் நான் சந்தோஷம்தான் பட போகிறேன் என்று சொல்லிவிட்டு நேராக சர்ச்சு உள்ளே போய் முழங்கால் போட்டு, என்னை மன்னியும் ஆண்டவரே, இந்த குழந்தையை நீர் கொடுத்த ஈவு, இதை அழிக்க நான் நினச்ச பாவத்தை எனக்கு மன்னியும் என்று சொல்லி மன்றாடி ஜெபம் பண்ணி அந்த பிள்ளையை பெற்றாங்க. இன்றைக்கு என்னுடைய தம்பி குஜராத்தில் தேவனுடைய ஊழியத்தை மிஷனரியாக அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். செட் மினிஸ்ட்ரீஸ் என்ற ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தை உருவாக்கி அவன் இன்றைக்கு குடும்பமாக அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். உண்மையிலே யோசித்து பார்த்தா, அன்றைக்கு அவன் அழிக்கப்பட்டிருந்தா பிசாசு அந்த தேவ சித்தத்தை செய்ய விடாதபடி அவனை அழிக்க முற்பட்டான். ஆனால் ஆண்டவருடைய கிருபை பாருங்க, தேவ சித்தம் வசனத்தின் மூலமாக வெளிப்பட்டது. அதனால தான் ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தை அற்பமாக எண்ணக்கூடாது. உங்களுடைய காதுகளில் கேட்கிற வார்த்தை உங்களுக்கு தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா.
அப்போ முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், தேவ சித்தத்தை எப்படி கண்டு கொள்வதுன்னா மனம் புதிதாகணும். நம்முடைய இருதயத்துல நம்முடைய இஷ்டங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவரே இதுதான் உம்முடைய சித்தமா இருக்கட்டும் ஜோமன்னா தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. மனம் புதிதாக வேண்டும். ரெண்டாவதாக, அப்பா இந்த காரியத்தில் உம்முடைய சித்தம் என்ன எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, வசனத்தை வாசிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியா நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கென்று வைத்த தேவ திட்டங்கள், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்முடைய இருதயத்தில் தோன்றாமல் இருக்கலாம், நம்முடைய காதுகளில் கேட்காம இருக்கு. நிறைய பேர் அப்படிதான் ஜெபிக்கிறோம் இல்லையா? ஆண்டவரே எங்களுக்கு அதை கண்ணில் காட்டிருங்க, ஆண்டவரே எங்களுக்கு எப்படியாவது காட்டிருங்க ஏசப்பா, எங்களுக்கு தெரியவே இல்லையே, எங்களுக்கு தெரியவே இல்லையே, தெரியவே இல்லையே நம்ம ஆண்டவரிடத்துல புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது நமக்கோ ஆவியினாலே அவற்றை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்ப எப்பொழுது ஆவியானவர் வெளிப்படுத்துவார் என்றால், ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் வருவார், ஒருவர் மேல் அமர்ந்திருப்பார், அந்த தேவனுடைய திட்டத்தை சொல்லுவார், அப்புறம் போயிடுவார். ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படி, என்றென்றைக்கும் இருக்கும்படி ஆவியானவர் நமக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார் இல்லையா? இந்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்க ஜெபிக்க வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிற யாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. வரப்போகிற காரியம், இனி வரப்போகிற தேவனுடைய சித்தம், நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டம், இதுவரைக்கும் நம்முடைய கண்கள் காணாமல் இருக்கலாம், காதுகள் கேட்காமல் இருக்கலாம். ஆனா ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, ஆவியானவரே எங்களுக்கு வெளிப்படுத்துங்கன்னு கேட்டு பாருங்க, ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த தேவ சித்தத்தின்படி நம்ம வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்ந்தாதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கும். ஆமென். தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம கிரியை செய்தால்தான் அந்த கிரியைகள் தேவனுக்கு தேவனுடைய பார்வையில நமக்கு பலனை கொண்டு வருகிறதா இருக்கும். ஆமென். இல்லாவிட்டா அது ஆகாயத்துல சிலம்பம் பண்றது போல இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போற, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி வாழ, உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை கொடுங்கப்பா. உம்முடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அது ஒரு பரிபூர்ணமான சித்தமா இருக்கட்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் என் வாழ்க்கையில உங்க சித்தம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை இதை நான் சொல்லும் போது நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே தேவ சித்தம் என்று நினைத்துதானே என் வாழ்க்கையில இதெல்லாம் செஞ்சோம், ஆனா எவ்வளோ பாடுகள் அப்பா, எவ்வளோ போராட்டம். என் பிள்ளைகளுக்கு தேவ சித்தம் என்று அறிந்துதானே நினைத்துதானே திருமணம் பண்ணி வைத்தேன், ஆனால் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பாடுகள். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவர் திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்க விட மாட்டார். அவருடைய சித்தத்தின்படி அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அல்லவா? என்ன நடந்தாலும் அன்றியும் தம்முடைய தீர்மானத்தின்படி, அதாவது அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும். நீங்க கேட்டு பாருங்க, இப்ப நான் போற சூழ்நிலை, ஆமென், அதுவும் தான், அதுவும் தேவ திட்டம் தான். ஹல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக, திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட கர்த்தர் நம்மை விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த போராட்டம்? தேவ சித்தம் என்று தானே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஏன் இந்த போராட்டம் என்றால், பொன்னை போல நம்மை புடமிடுவதற்காக. எப்படி ஒரு பொன்னை அக்கினியில நெருப்புல போட்டு அப்படியே சுடும் பொழுது அந்த பொன்னை ஒரு விலை உயர்ந்த பொன்னாக மாற்றப்படுகிறதோ, அப்படி உங்களுடைய வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாய்,
அநேகருக்கு பயனுள்ளதாய் மாற்றும்படிக்கு, உங்களுக்கே ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்கு தான் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ போராட்டம். கர்த்தர் அனுமதிக்காம எதுவும் உங்க வாழ்க்கையில நடக்காது. அப்பாவை பார்த்து சொல்லிருங்க, அப்பா உங்க சித்தம் மட்டும் நிறைவேறட்டும். உங்க சித்தத்தை அறிகிற அறிவை தாரும். உங்க சித்தத்தை அறிகிறதற்காக எங்களுடைய மனம் புதிதாகட்டும். நாங்க பைபிள் வாசிக்கும் பொழுதெல்லாம் புஸ்தக சுருளிலே என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து எழுதியிருக்கிற காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும் அப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிக்காட்டுங்க அப்பா. உங்க சித்தத்தின்படி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாடுவோமா? ஆண்டவரை நோக்கி இது ஒரு பாடலா இல்லாம ஜெபமாய் பாடுங்க. ஹalleluya. சொல்லுங்க, என்னையும் ஆண்டவரே உங்க சாயலாய் எங்களை உருவாக்குங்கப்பா. ஆமென். உங்க சித்தம் மட்டும்தான் நடக்கணும் ஆண்டவரே. எஸ் லார்ட். என்றென்றும் உருவாக்குவார் தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சித்தம் என்னுள் பலமாக தோணிக்குதே. ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை ஒப்படைக்கிற ஆண்டவரே, உங்க சித்தம் மட்டும் ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்பா. ஹalleluya. பொன்னை போல. எஸ் ஆமென். எவ்வளவு போராட்டம் ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டம் ஆண்டவரே, பொன்னாக விளங்குவேன் ஆண்டவரே அப்பா. ஜீசஸ். திராணிக்கு மேல எங்களை சோதிக்க மாட்டீங்கப்பா. தாங்கிட பலன் கொடுப்பீரப்பா. ஓ ரபா, திராணிக்கு மேல். ஹalleluya சொல்லுங்க. ஓ ரபா ஷந்தலா. ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, தேவ பலன் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ரிபா லபா ஷந்தல போரி கபா. இவ்வளவு கஷ்டம்னு சொல்லாதீங்க அப்பா. உம்முடைய பலன் எங்களை தாங்கட்டும் அப்பா. உம்முடைய பலன் தாங்கட்டும் அப்பா. உம்முடைய பலன் தாங்கட்டும் ஆண்டவரே, எங்களை தாங்கட்டும் அப்பா. ஓ ரபா ஷந்தல போரி கபா. ஆமென். தேவ சித்தம். ஆமென். உங்க சித்தம் மட்டும், உங்க சித்தம் மட்டும் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரிபா லபா ஷந்தல போரி கபா. ஆமென். ரிபா பாபா ஷபல போரி கபா. ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னோடு கூட யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ கஷ்டம்,
உம்முடைய சித்தம் தானே ஆண்டவரே என்று கேள்விக்குறியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் அப்பா. என் பிள்ளைகள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில என் எதிர்காலம் என்ன ஆண்டவரே ஒரு கேள்விக்குறியா இருக்கிறதே என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறேன் அப்பா. எவ்வளோ போராட்டம் என்று கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பொன்னாக விளங்க பண்ணுவீராக. பிரச்சனைகள் மாறட்டும். உம்முடைய சித்தத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துங்க. எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக அப்பா. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்த உம்முடைய தேவ திட்டத்தை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள, அதை அடைந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. உமக்காக வாழ்வதற்கு, உமக்காக தங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே ஒரு மனப்பக்குவத்தை தாங்க. உமக்காக வாழ, உம்முடைய சித்தத்தை செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. எல்லா சத்ருவின் கிரியைகள், மனுஷிக எண்ணங்கள், பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறுவதாக. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.